கம்பளம் கைத்தல நீரை கணி அப்பமோட அவள் கொடி கப்பிய கரி மூகன் அடிவேடி கற்றிடும் அடியவ புத்தியில் உரைவவ கற்பகமென வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரை உள்ள மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை வட்டமில் மலர்கொடு வழிவேனே முத்தமிழடவினை முற்படு திரிதனி முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிதாட்சிவனொரு ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர பணிபடும் அப்புண மதனிடைவாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவனமருள் பெருமா இந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை கீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உயிர் கொங்கு பொழித்த புகழிகள் கொண்டவர் போற்றி ஆளை மிதைகள் மிதப்பில் அணிந்ததுதான் அணிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி வாழ்வுடனாகிய சகசரலிங்கேஸ்வர சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திரு நாவுக்கரசர் பெருமானை பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் சிவபெருமான் ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சார். பாத்தீங்களா, தட்சிணாமூர்த்தி போன எடுத்து எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாரு? அவர் உபதேசம் பண்றதுக்கு எத்தனை பேர் கேட்டாங்க? 4 பேர் தான் கேட்டாங்க. நமக்கு அதை விட கொண்டிருக்காங்க. ரொம்ப சிறப்பு. அதனால என்னன்னா, ஞானத்தை பற்றி கேட்பதற்கு சில பேர் தான் வர முடியும், பல பேர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சிலமந்தி அளமந்து மரபியேறி முகில் பார்க்கும் திருவையாறு அப்படிங்கிறது ஞானம். சில பேருக்கு தான் அந்த அறிவு வருமா, எப்படியாவது ஞான நிலையை அடைய வேண்டும், இந்த பிறவியிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று சில பேருக்கு தான் அந்த அறிவை பேசாம சில பேருக்கு தான் அந்த ஞானத்தை இப்ப செல்வம் தேடி எல்லா தெய்வத்துக்கும் போவாங்க. ஆனா ஞானத்தை தேடி சில பேர் தான் வரும். இந்த பிறவில நமக்கு என்ன வேணும்? தப்பு இருக்கா, என் பக்கத்துல வா, இல்லையா இடத்தை காலி பண்ணு அப்படிப்பாங்க. இப்ப பூரா செல்வமா, செல்வம் மிகுந்த உலகம். அப்பேற்பட்ட உலகத்துல நம்மை கொண்டு வந்து அவரை பற்றி சிந்திப்பதற்குண்டான வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கி. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, மைப்பயந்த கண்ணினாலும் மைப்படிந்த கண்ணினாலும் தானும் கட்சி மயானத்தான் வாசடையான் எண்ணினல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவனல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படிங்கிறாரு நமது அப்பா. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் எப்படி சொல்றாரு? மைப்படிந்த கண்ணினாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான். அது எப்படி இருப்பான்? வாரசடையோடு. அவன் ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியாது. ஒப்புடைய நல்லன், யாரையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பெருமான் சிவபெருமான் கிடையாது. இவருக்கு நிகரா அந்த தெய்வத்தை ஒப்பிடலாங்க, சிவபெருமானுக்கு நிகரா அந்த தெய்வத்தை ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம யாரையும் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, திருமூலரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார்
இங்கும் யாவரும் இல்லைனா இங்கும் அப்படிங்கும் போது அப்ப அங்கேயும் கிடையாது, இங்கும் கிடையாது. இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவண சடைமொழி தாமரையா. நிரந்தர கடவுள் சிவபெருமான் தான். மற்ற தெய்வங்கள் என்ன வச்சிருப்பாங்க? கிரீடம் வச்சிருப்பாங்க. சிவபெருமான் ஒருத்தர் தான் ஜடாமுடி வச்சிருப்பாரு. ஜடாமுடியை கழட்ட முடியுமா? கிரீடத்தை கழட்டிடலாம். அதனால நிரந்தர கடவுள் யாரு? சிவபெருமான். அப்ப சொல்றார், ஒப்புடைய நல்லன் அவன் ஒருவன் நல்லன். கடவுள் ஒருத்தர் தான், ஆனா ஒருவனாவும் இருப்பாரு, திடீர்னு என்ன செய்வார்? பலவாகவும் இருப்பார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சொல்றாருல்ல மாணிக்கவாசகர். ஏகன்னா ஒருவன், அநேகன்னா பலவாக இருப்பார். எல்லா உயிருக்குள்ளேயும் இருப்பார் சாமி. அவர் ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருக்க மாட்டார், எல்லா உயிரிலையும் கலந்து இருப்பார். அநேகனாகவும் இருப்பார். ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன். அவனுக்கு ஒரு ஊரா? எல்லா இடத்துலையும் கோயில் கொண்டு இருக்காரு. அவருக்கு எல்லா ஊரும் யாதும் ஊரே யாவரும். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆறு உற்றார் ஆறு அயலார் அப்படின்னாரு மாணிக்கவாசகர். இப்ப எங்கோ படிச்ச பாட்டு மாதிரி தெரியுதே. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடி எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் பின்னோரும் மண்ணும் துதித்தாள் போத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் கூல தரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோ என்பார். என்ன சொல்றாரு? ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், அவருக்கு எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஈஸ்வரன் என்கின்ற நாமம் எதை குறிக்கும்? எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன் என்பதை. எல்லாருக்கும் சொந்தக்காரன். அவர் உற்றாரு ஒரு அயலாறு அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் நல்லவராக இருந்தாலும் தீவிரா இருந்தாலும் சாமி அருள் செய்யத்தான் செய்வார். இவன் இப்படி கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கானப்பா, இப்படி உயர்ந்துட்டு போய்கிட்டு இருக்கானப்பா சொல்லுவாங்கல்ல, இவனுக்கு எப்படிதான் செல்வம் சேருதோ அவன் பார்த்து பொறாம. நல்லவங்கள அவங்க எப்படி உயர்ந்தாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு உயர்ந்தாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஈஸியா என்ன சொல்லுவாங்க? இவன் எப்படிதான் உயர்ந்தானோ அப்படின்னு பொறாம அவங்க. அப்படி இல்லாம இறைவனுக்கு எல்லாருமே நல்லவராக இருந்தாலும் தீயவராக இருந்தாலும் ஒரே இதுதான், ஒரே கருணை தான். நல்லவர் தீயவர் எனாத நெச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவர் கொல்ல நமன் தமர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன. இப்ப சாமி நல்லவரையும் பாதுகாக்கத்தான் செய்யறாரு, கெட்டவரையும் அருள் செய்யத்தான் செய்யறாரு. ஆனா ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, கருணையை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒண்ணு அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. இப்ப தேவர்களும் அவருக்கு பிள்ளைதான், அசுரர்களும் அவர்களுக்கு பிள்ளைதான். ஆனா அசுரர்கள் என்ன செஞ்சாரு? சுவாமி அளித்தார். அவருக்கு என்ன செய்தார்? மரக்கருணையை செலுத்தினார். இவர்களுக்கு அறக்கருணையை செலுத்தினார். இப்போ ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை சொன்னா கேட்குது, எப்பா ஒழுங்கு படிக்கணும்ப்பா, சரிங்கம்மா, ஒழுங்கு அங்கே விளையாடக்கூடாதுப்பா அப்படின்னு உடனே சரிங்கம்மா கேட்டுட்டு வீட்டுல வந்து இருந்துக்கணும். ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளை என்ன சொன்னாலும் அது கேட்கவே மாட்டேங்குது. ஏங்க போகாதடா, காலம் உடஞ்சிரும்டா அப்படின்னா என்ன செய்யுது? நான் அப்படித்தான் போவேன், கால் உடஞ்சாலும் பரவாயில்ல சும்மா இருங்க அப்படின்னு அதுக்குள்ள என்ன செய்யும்? போய் கீழே போய் காலை உடச்சிட்டு வரும். அப்போ இந்த அம்மாவுக்கு எவ்வளவு கோபம் வரும். சொல்லிக்கிட்டே இருக்க ராசல் அப்படின்னு ரெண்டு முதுகுல போடுவாங்களா, போட மாட்டாங்க. அப்ப அதுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தமா அந்த தாய்க்கு? சொல்லுங்க பார்ப்போம். அந்த தாய்க்கு மிகுந்த கருணை அந்த குழந்தை மேல. ஏன் அப்படின்னா, போய் விழுந்துருச்சுன்னா கை காலம் உடஞ்சிருச்சுன்னா ஆஸ்பத்திரியில போய் அது துன்பப்படுமே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க? ரெண்டு அடி போடுறாங்க. அதை சாமி செய்யறாரு. அவ்வளவுதான். அது நமக்கு எப்படி தெரியுது? துன்பமா தெரியுது. நாம துன்பப்படும் போது நமக்கு எப்படி தெரியுது? நாம் செஞ்சதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தாரு, அது நமக்கு துன்பமாக தெரியுது. இப்படி சுவாமி கருணை செய்ய. ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி. ஒரு உருவம் சொல்ல முடியாது, எல்லா உருவமும் இருப்பாரு. ஓர் உருவமும் இல்லி. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லான் இப்படியும் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டும். இறைவனுக்கு ஏதாவது வண்ணம் தெரியுமா? எப்படி எந்த வண்ணத்துல இருப்பாருன்னு எந்த வண்ணம் நம்மளால சொல்ல முடியாது, நம்ம அறிவை கொண்டு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் கடந்தவர். அவருக்கு உருவம் உண்டு, அருவம் உண்டு,
அருவமும் உண்டு, அதை தாண்டிய சொருபமும் உண்டு, எல்லாமும் இருப்பார் சாமி. அதான் கடவுளுக்கு இலக்கணம். ஏற்கனவே கந்தபுராணம் சொல்லும்போது சொன்னேன் உங்களுக்கு. ஆதியும் நடுவும் இரும், அருவும் உருவமும் ஒப்பும், ஏதும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு புதல்வன் தன்னை என்னையே நின்பால் நிகழ்க்க என்றார் என்று அவர். அதே போலதான் சிவபெருமானுக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னா, அவன் எல்லாமாகவும் இருப்பார். இப்ப உருவம் அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்ம சின்ன பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடை பார்க்கணும். கண்ணால ஆடை பார்க்கணும். அந்த உருவத்தை கண்ணால பார்த்துட்டு, ஓ இதுதான் ஆடா அப்படின்னு நம்ம சின்ன குழந்தையில பார்க்கறோம். உடனே நம்ம என்ன செய்யறாங்க, கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. ஸ்கூல்ல சேர்த்ததும் டீச்சர் போர்டுல ஆடு அப்படின்னு எழுதி போட்டுருப்பாங்க. அப்ப என்ன தெரியுது, ஏற்கனவே நம்ம உருவம் ஆடு என்கின்ற உருவத்தை நாம பார்த்துட்டோம் கண்ணால. அது உருவம். இப்ப ஆடுன்னு எழுதி போட்டிருக்கு, ஆனா அங்க ஆடு, அதைதான் நம்ம சிவலிங்க வடிவம்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? உருவம் எப்படின்னா 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், காலசங்காரமூர்த்தி, காமசங்காரமூர்த்தி, சரங்கரசங்காரமூர்த்தி, திரிவாதமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி. இந்த உருவம் தாங்கி வந்த நிலைகள் பூராமே 25 வடிவங்கள் இருக்கு சிவபெருமானுடைய வடிவம். இது உருவம். போர்டில் எழுதி போட்டுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆடுன்னு, அது அரு உருவம் பேரு. உருவம் இல்லை, ஆனா அங்க இருக்கு. அதுதான் சிவலிங்க வடிவம். அதுக்கு பேரு அரு உருவம். அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தாச்சுன்னா அப்ப உங்களுக்கு ஆடுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, எழுதி போட்டு காமிக்கவும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதுதான் அருவம் என்று. இப்படி இறைவன் உருவமாகவும் அருவமாகவும் அருவமாகவும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய பெருமான் என்று அப்பர் சாமிகள் அருமையாக இந்த இடத்தில் அவன் பார்த்து, இறைவன் பார்த்து நம்மளை காட்டணும். இதுதான் என் உருவம் அப்படின்னு சாமி பார்த்து காட்டணும். நம்மளால அறிய முடியாது. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று இவன் தான் இறைவன் என்று எழுதி காட்டணும். அதே சாமி பார்த்து காட்டலைன்னா நமக்கு எந்த உருவமும் நமக்கு தெரியாது, எந்த வடிவமும் நமக்கு தெரியாது, எந்த வண்ணமும் நமக்கு தெரியாது என்று அருமையாக புரியும். சரி, நேற்று நம்ம இதை பார்த்தோம். சிதம்பரத்துக்கு தரிசனம் செய்தார் திரு நாமகிருஷ்ணர். தரிசனம் செய்து சீர்காழிக்கு வந்தடைந்தார். அங்கு வந்து திரு ஞானசம்பந்த பெருமானை 2 பேரும் அப்படியே சந்திச்சாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க, அப்பர் சாமிகள் பார்த்தாரு, திரு ஞானசம்பந்த பெருமான் பார்த்தாரு. அப்பரே அப்படின்னாரு. யாரு? திரு ஞானசம்பந்த பெருமான் அப்பரே அப்படின்னு கையை பிடிச்சாரு. இவரு உமது அடியேன் அப்படின்னு சொல்லி அவர் திருவடியில் வந்தார். இவ்வளவு சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம சைவத்துல தான். அவர் 72 வயசாரு. இவரு அந்த நேரத்தில் 9 வயசு தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு. 9 வயசு ஆளு கீழே யாரு 72 வயசு ஆளு விழுந்து கும்பிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு சைவம் உயர்ந்திருக்கு பாருங்க. அதுதான் பணிவு. வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார் ஊழ் பெறல் அறிந்து சால உயர் சிவ ஞானத்தாலே போலில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினார் என்பது சிவஞான சித்தியார். சரி, இப்ப தரிசனம் செய்து விட்டு அப்படியே தளந்தோறும் அப்படியே வயிற்று பாடல் பாடிக்கொண்டே வந்தார் திரு நாவுக்கரசர் பெருமான். எங்க வந்தார் அப்படின்னா திரு சத்திமுற்றம் என்கின்ற தலத்திற்கு வந்தார். சத்திமுற்ற தலத்துக்கு வந்து அங்கு உமையம்மை சிவபெருமானை வழிபட்ட தலம் சத்திமுற்றம். இப்போ அவர் பட்டீச்சரம் என்கின்ற தலமாக வருகிறது. அந்த தலத்தில் சாமி என்ன கேட்டாரு அப்படின்னா, சாமி எப்படி எவன் வரப்போது முடியும், எவன் வருவதற்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிரு, உன்னுடைய திருவடிய என் தலைமையில கூட்டியது அப்படின்னு சொன்னார். கோவாய் முடுகி அடுகுரல் பூக்குரல் குவைப்பதன் முன் மூவார் அடிச்சுவடு என்மேல் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை போகாவிடின் மூவா முழுக்களி மூடும் கண்டாய் முழு தலங்கு தேவா சக்தி முற்றத்தூரையும் சிவக்குழந்தை என்று மிக அருமையாக அந்த தலத்தில் நமது அப்பர் சாமிகள் பாடினார். பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்து வை அப்படின்னு சாமி அங்க வந்து விண்ணப்பம் செய்தார் திரு சக்தி முற்றம் என்கின்ற தலம். உடனே சாமி என்ன பண்ணாரு, எப்பா நீ வந்து நேர பக்கத்துல நல்லூர் இருக்கு பத்தியா, அங்க வந்துரு அப்படின்ட்டாரு. சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ நல்லூருக்கு வாப்பா, இங்கெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டாரு. ஏன், என்ன காரணம்? இவர் கேட்டாலும் அங்கேயே கொடுத்துருக்கலாம்ல. நீ சக்தி மட்டத்துல இருந்து நேரம் எங்க வந்துரு, நல்லூருக்கு வந்துரு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அந்த இடைப்பட்ட அந்த நிலையில
அவர் எத்தனையோ கல் உள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 10 கிலோமீட்டர்ல அவர் நடக்க முடியும். எத்தனையோ வினைகள், எஞ்சிய வினைகள் எல்லாம் சிவபெருமான் அதை கழிக்கணும். கழிச்சா தான் அந்த திருவடி இன்பம் கிடைக்கும் என்பதற்காக சிவபெருமான் என்ன செஞ்சாரு, 10 கிலோமீட்டர் தள்ளி வைப்பா அப்படின்னு. அவர் அந்த நேரத்தில் அந்த 10 கிலோமீட்டர், ஏற்கனவே வயசு ரொம்ப கூட 70 வயசு ஆயிடுச்சு. அந்த நேரம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், 10 கிலோமீட்டர் நடந்து வரும்போது அவர் கை காலெல்லாம் குத்தும் பார்த்தீங்களா, அந்த வினைகள்லாம் தாங்கி சென்று வருகின்றார். சிவபெருமான் என்ன செஞ்சாராம், இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகளை நம்ம சேர்க்கிறோம், பள்ளியிடத்துல ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்த்ததும் ஸ்கூல் விடும்போது அப்பா வந்து நிற்பாரு, எப்படா நம்ம குழந்தை வரும், அப்படி கட்டி அணைச்சு தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க, நினைப்பாங்க. இதே போல சிவபெருமான் அணிஞ்சாரு, இது திருநாவுக்கரசர் எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாரா திருநல்லூர்ல. சிவபெருமான் வந்ததும் திருவடியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு திருநாவுக்கரசர் பெருமானை காட்டிலும் சிவபெருமான ஆர்வத்தோட காத்திருந்தார். அவருக்கு திருப்பி சுற்று அந்த அளவுக்கு இவர் நடந்து வராரு. திருநாவுக்கரசர் வரட்டும் எதிர்பார்க்கறான். வந்ததும் அப்படியே தலையில எடுத்து சாமி திருவடி சுற்று. இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க. நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூயம் பெருமானார் நல்லவாறே. அப்படி ஒரு அருமையான தலம். அப்ப அந்த சந்திப்பு, அப்ப அந்த திருவடியை சூட்டுறதுக்கு அவர் எத்தனை பிறவியில தவம் செஞ்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. திருவடி சாதாரணமாக சாமி திருவடி எல்லாம் நம்ம மேல வைக்க முடியாது. பல்வேறு பிறவியில சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் பூர்த்தி பண்ணியிருந்தா தான் நமக்கு இந்த நிலை கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை. கேட்டார், அங்கேயே கேட்டார், பூவார் அடிச்சுவடி இனிமேல் பொறித்து வைனாரு, நீ நல்லூர்ல வந்து வாங்கிக்கொண்டாரு. வாங்கி வந்ததுமே குழந்தை எப்போ வரும் 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 வரும்னு காத்துக்கிருந்து சாமி என்ன செஞ்சாரு, திருவடி தூக்கி வச்சு ஒரு அருமையான அளவுக்கு அங்கே தரிசனம் செய்து விட்டு அந்த பெருமானை போற்றி பாடி பணிந்தார். பணிந்து அப்படி நடந்து வந்தார். திரு திங்களூர் என்கின்ற தரத்துக்கு வந்தார். அங்க யார் இருந்தா, அப்பூதியடிகள் அங்கே இருந்தார். அப்பூதியடிகள் என்ன செஞ்சாரு, அவரு எதெல்லாம் வச்சிருக்காரு, தண்ணீர் பந்தல் வச்சிருந்தா அதுல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், அரைச்சாலை இருக்குன்னா தண்ணீர் திருநாவுக்கரசர் அரைச்சாலை, இப்படி என்னென்ன வச்சிருக்காரோ அவர் இந்த ஊர்ல முழுக்க இவர் பேரை சொல்லியே எல்லாமே வச்சிருக்காரு. அப்பூதியடிகள் அவர் வீட்டில் உள்ள மாடு பேரு திருநாவுக்கரசர், அவ வளர்க்கிற குயில் திருநாவுக்கரசர், வீட்டில் வளர்க்கிற கிளி திருநாவுக்கரசர், எல்லாரும் பேரையும் பசு திருநாவுக்கரசர், அவங்களுக்கு 2 பையன், மூத்த பையன் பேர் மூத்த திருநாவுக்கரசு, இளையவருக்கு இளைய திருநாவுக்கரசு, எல்லாரும் பேருமே திருநாவுக்கரசு பேர் வச்சு எந்த நேரமும் அந்த நாமத்தையே உச்சரிச்சுட்டு. அது என்ன பஞ்சாட்சரம், திருநாவுக்கரசு என்ன பஞ்சாட்சரம், 10 பஞ்சாட்சரம் பக்த பஞ்சாட்சரம். அந்த நாமத்தை சொல்லி மோட்சம் அடையலாமா அப்படின்னாலும் அடையலாம். ஏன் அப்படின்னா ஐயாருடைய நாமம் சிவபெருமானுடைய அது பக்த பஞ்சாட்சரம். அதை எந்த நேரம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த நேரத்துல சாமி என்ன பண்ணாரு, திருநாவுக்கரசர் ஒண்ணு அந்த ஊருக்கு வந்து வரும்போது பார்த்தாரு, இவர் பேர்ல எல்லா அரைச்சாலைகளும் தண்ணீர் பந்தலும் நூலகமும் எல்லாமே இருக்கு. பார்த்ததுமே இது யாருடைய பேர், இதெல்லாம் செய்யறவர் எங்க இருக்காரு அப்படின்னாரு. இப்ப அவர் இன்ன வரைக்கும் இங்கதான் இருந்தாரு, இப்பதான் போறாரு அப்படின்னாங்க. சரி, அவர் வீடு மனை எங்க இருக்கு அப்படின்னாரு. அவருடைய வீடு இல்லம் எங்க இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்துல தான் இருக்கு, நீங்க போனா பாத்திரலாம் அப்படின்னாங்க. உடனே போனேன், நாவுக்கரசரோட நாங்கள் போனோம். போய் அப்பூதியடிகளை பார்த்தோமே இந்த அறச்சாலைகளுக்கெல்லாம் உமது பேர் வைக்காமல் என்ன சொன்னாரு, அப்பூதியடிகளை பார்த்து உன்னுடைய திருப்பெயர் வைக்காமல் வேறொரு பெயர் வைக்க காரணம் என்ன அப்படின்னா, வேறொரு பேர் சொன்னதுமே வந்தது பாருங்க கோபம். யாருக்கு வந்தது, அப்பூதியடிகளுக்கு கோபம் பயங்கரம் வந்துருச்சு. ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர், சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டவர், அவருடைய பேரை போய் நீ வேறொரு பேர் நீ எப்படியா சொல்லுவ அப்படின்னு கடித்தார். உடனே நீ யாரும் என் முதல்ல அதை சொல்லும் அப்படின்னாரு. அப்ப வேற யாரும் இல்ல, சிவபெருமானால சூளை நோயால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சிறுவன் அப்படின்னாரு. எப்படி சொன்னாரு,
அவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சிறுவன் அப்படின்னு அப்படி பணிந்தார். உடனே சாமி நாங்க அன்றாட வழிபடக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானா நீங்க எங்க குலசாமி, நீங்க அவரை பிடிச்சி விடல, எப்படியாவது நீங்க எங்க இல்லத்துல சாப்பிட்டு தான் போகணும், அன்னம்பாடிக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க பிடிச்சி விடலாம். ஏன்னா எந்த நேரமும் அவருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறவங்க விடுவாங்களா? குலதெய்வமே அவருக்கு திருநாவுக்கரசு தான். அவருக்கு நம்ம குலதெய்வம் என்னென்ன கோயிலுக்கும் போகணும். நமக்கு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வங்கள் உண்டு. அந்த குலதெய்வத்தை நம்ம மிகுந்த மதிப்பு கொடுத்து நம்ம வணங்குவோம். ஆனா அவர் குலதெய்வத்தை திருநாவுக்கரசு பெருமானாவே வழிபாடு செய்யும். அதாவது ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் நம்ம குலதெய்வம் என்று சொல்லுவோம். ஒவ்வொருத்துக்கும் காவல் தெய்வம் உண்டு, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் உண்டு. இப்படி சிவபெருமான் தான் எல்லாருக்குமே தெய்வம். அது வேற விஷயம். சிவபெருமான் எல்லாத்தையும் காக்கக்கூடிய பெருமான். ஆனா அந்தந்த பதவியா சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, அந்தந்த உயிருக்கு கொடுத்து அதை பாதுகாக்க சொல்றாரு. ஆனா எல்லாமே செய்யறவர் யாரு? சிவபெருமான். அதை மறந்துடக்கூடாது. குலதெய்வத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குலதெய்வத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும்? சிவபெருமானால பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க சிவபெருமானை சார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சாமி நிறைவேற்றி கொடுக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, சாமியை பண்ணிட்டோம்னா சிவபெருமானை பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ சாமி செய்யும். ஆனா முழு நம்பிக்கை வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாமியை பற்றி முழு நம்பிக்கை வைக்கணும். அப்படி என்ன செய்தார்? இல்லத்துக்குள் வந்தார். வந்ததும் உடனே பார்த்ததும் உடனே மூத்த திருநாவுக்கரசு வாப்பா அப்படின்னாரு. அந்த மூத்த பிள்ளைய கூப்பிட்டாரு. போய் வாழையை படிச்சுட்டு வாப்பா. படிச்சுட்டு வந்து குலசாமி வீட்டுக்கு வந்திருக்கு, நல்லபடியா கவனிக்கணும், போய் வாழையை படிச்சுட்டு அப்படின்னா உடனே மூத்த திருநாவுக்கரசு வேகமா ஓடுறான். ஆகா இயற்கைக்கு அன்னம்பாடிக்கு போறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோட போய் வாழையிலேயே படிக்க போறாங்க. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான சீன் நடந்தது. என்னது? அந்த நேரத்துல பார்த்து அந்த மூத்த திருநாவுக்கரசு என்ன ஆயிடுச்சு, ஒரு நஞ்ச கலந்த ஒரு பாம்பு வந்து அவரை தீண்டியதும் உடனே அந்த வேதனையோட வந்து எப்படியாவது அடியாருக்கு அந்த இலையை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தன் தாயிடம் வந்து கொடுத்து உடனே அந்த நிமிஷமே அப்படி இருப்பாங்க அந்த குழந்தை. உடனே பார்த்தாங்க, அதான் இல்லத்துக்கு யாரும் வந்திருக்கா, திருநாவுக்கரசு வந்திருக்காரு. இப்ப இந்த செய்தியை கேட்டோம்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, அன்னம் படிக்க மாட்டாரு. அப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே ஓலப்பையில சுட்டி அப்படியே வீட்டுக்கு ஓரத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த செய்தி அவர் கேள்விப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஓரத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கே தெரியாம அன்னம்லாம் எடுத்து வைக்காங்க. திருநாவுக்கரசு அமர்ந்தார். அமர்ந்து அப்படின்னு பார்த்தார். பார்த்ததும் ஒரு ஆளு குறையுது, உங்க மூத்த திருநாவுக்கரசை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரு, இப்போதைக்கு அவன் உதவான் அப்படின்ட்டாரு. அப்ப என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு உதவான் அப்படின்னா என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னாரு.